ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஹாரர் த்ரில்லர் படம்னா எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க ஒரு வீட்டுக்கு போவாங்க, அங்கே ஏதாவது ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத அவஸ்தைப்படுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்றது தான் படமாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு கதையே கிடையாது. அதுக்கு பதிலாக பேய் வந்து ஹீரோயினிக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. ஹாரர்லேயே ஒரு ஃபீல் குட் மூவி இது. இந்த படத்தோடைய ஒன்லைன் என்னன்னு நம்ம ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். தன்னோட சொந்த வேலையை விட்டுட்டு சொந்தமாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணலான்னு வேற ஊருக்கு வர்ற நம்ம படத்தோடைய ஹீரோயினி அரியானா. அங்கே வந்ததுக்கு அப்புறமா இவங்களே எதிர்பார்க்காத பயங்கரமான நிகழ்வுகள்லாம் நடக்க, இதெல்லாம் எப்படி நடக்குது, யார் இதெல்லாம் பண்ணுறா, இந்த இடத்த சுற்றி அப்படி என்னதான் இருக்குது, இது எல்லாத்தையுமே அவங்க பதில் கண்டுபிடிச்சாங்களா, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெயிச்சாங்களா, இது எல்லாத்தையுமே சொன்ன படம் தான் 2024 ரிலீஸ் ஆன ஹவுஸ் ஆஃப் ஸ்பாயில். வாங்க நம்ம திரைக்கதைக்குள்ளார போகலாம். இப்போது படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு லேடியை 2 பேர் வலுக்கட்டாயமாக படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு அவங்க வாயில் ஏதோ ஒரு சாரையுமே புழிஞ்சு ஊத்துறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த லேடி பயங்கரமாக பயப்பட, அப்போ இங்கே இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, மண்ணுக்கு உணவு வழங்கு, மண்ணுக்கு உணவு வழங்குன்னு. அப்போ தான் நமக்கே காட்டுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் சூனியக்காரிங்க போல இருக்கு. அவங்கள வச்சு ஏதோ பிளாக் மேஜிக் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது என்ன நம்ம காட்டாமல் அப்படியே கட் பண்ணி இங்கே ஒரு ஹோட்டலில் காட்டுறாங்க. இங்கே தான் நம்ம ஹீரோயினி மாஸ்டர் ஷெஃபாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஹீரோயினிக்கு பேரே கிடையாது. அதனால் நம்மளே அவங்களுக்கு அரியானான்னு ஒரு பேர் வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரியானா தான் இந்த ஹோட்டல்லே ஒரு பெஸ்ட்டு ஷெஃபாக இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல ரொம்பவே ஒரு நல்ல பெருமையாக இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய பாஸ் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வேலை செஞ்ச அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது, உங்ககிட்டேருந்து நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டேன், இதை சொல்கிறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குன்னு இவங்க சொல்ல, அப்பயே அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஓ, நீங்கள் வந்து வேலையை விட்டு போறியா, அட கடவுளே, ஏன் இங்கேருந்து போகிற, என்ன காரணம், அதெல்லாம் நீங்கள் வந்து போகக்கூடாது, நீ இங்கே தான் வேலை செய்யணும்னு ஒரு அழுத்தி சொல்ல, அதுக்கு அவங்க, இல்லை நான் வந்து என்னுடைய பார்ட்னர் கூட தனியாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், நாங்கள் அதுக்காக ஒரு சூப்பரான இடம் கூட பார்த்து வச்சுருக்கோன்னு இவங்க சொல்ல, அதுக்கு அவர், உன்னுடைய பார்ட்னர் ஆண்ட்ரஸ்க்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்னு தெரியுமா, இந்த இடத்துல உனக்கு கிடைச்ச புகழ் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது, நீ வந்து ஒரு வீராங்கனை மாதிரி, உனக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் எப்பயுமே உன்னால் தனியாக ஒரு ஹோட்டலை வச்சு நடத்த முடியாது, நான் சொல்கிறது கேள்வி இவர் சொல்ல, அதுக்கு அவங்க, இல்லை இது என்னோடய ட்ரீமு, நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணுன்னு அவங்களுமே சொல்லிடுறாங்க. அப்போ கடைசியாக அவரோ, சரி ஓகே, உனக்கு நான் டபுள் மடங்காக சேலரி தரேன், இப்போ நீ ஒரு பணக்காரி ஆகிட்ட, வந்து உட்காரு, ஜாலியாக ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு நாளைக்கு வந்து வேலையை பார்க்குற வேலையை பாருன்னு இவர் சொல்ல, ஆனால் எதையுமே அவங்க கேட்காம, இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கு இங்கே வராங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா பயங்கரமாக பாலடைஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடம் பார்க்க ரொம்பவே நேச்சுரலாகவும் பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாகவும் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இவங்களோ பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே சேரு எல்லாமே களைஞ்சி போய் பார்க்கவே ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க, டக்குன்னு பின்னாடி ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. என்னடா கதவு தானாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போய் பார்த்தா பின்னாடி ஒரு செம பெரிய தோட்டம் இருக்குது. அந்த இடத்த பார்த்துட்டு இவங்க அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு உருவம் மட்டும் இவங்க கண்ணுக்கு தெரியுது. அது மூச்சு விடுற சத்தமும் உங்களுக்கு கேட்குது. அது என்னன்னு இவங்க உத்து பார்த்துட்டே இருக்க, அப்போ அந்த நேரம் இவங்க பார்ட்னர் ஆண்ட்ரஸ் அங்கே வராரு. அவரும் வந்து, இந்த சாவி வச்சுக்கோ, இந்த இடம் பூராவே உனக்கு தான், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் இப்போது கொஞ்சம் சந்தோஷமா இரு, வா நம்ம பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லி இவங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவ, அந்த இடத்த எல்லாத்தையுமே ஒரு அரியானாட்ட சுற்றி காட்டுறாரு. நம்ம வைக்க போகிற ஹோட்டலுமே இப்படி தான் இருக்கணும், பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்ல, அப்போ அரியானா கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் இரு, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த பழைய ஷெஃப் எதுக்கு போனார், என்ன காரணம்னு கேட்க, அதுக்கு அவர் எதுவுமே சொல்லாமல் அதை மழுப்பிடுறாரு. எதையோ ஒன்று மறைச்சிட்டு வேற ஒன்று சொல்கிறாரு, இதை பாரு, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளே ஓனாக ஒரு கார்டன் உருவாக்கி அதுலேருந்து நிறைய சாஸ் இன்க்ரீடியன்ட்லாம் உருவாக்கணும், அதெல்லாம் வச்சு ஃபுட்டு செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இந்த இடத்த சுற்றி எல்லாருமே அந்த ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவர் சொல்ல, அரியானாவோ, எனக்கு கார்டனிங் பற்றிலாம் தெரியாது, நான் பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்கேன், மறந்துட்டியா, நான் சிட்டியில் வேலை பார்த்தவ, எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுன்னு இவங்க சொல்லிட, அதுக்கப்புறமா அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட்டோ அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா இவங்க கூட வேலை செய்ய போகிற மற்ற பார்ட்னர்லாம் ஆண்ட்ரஸ் வந்து இவங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவ பேர் லூசியா, இவளுடைய வேலை என்னென்னா ஓனாகவே சாஸை வந்து உருவாக்குவா, இவளுக்கு அந்த வேலைலாம் தெரியும், செமையான ஒரு ஷெஃப் இவளை உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்ல, அதுக்கப்புறமா அங்கே ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஃபுட்டு எல்லாமே ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஃபுட்டாக இருக்குது, இயற்கையான இலைத்தலையில் செஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த கருப்பு பூண்டு இந்த மாதிரி என்னென்னவோ எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் அரியானா சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க புது ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறதுனால சேர்ஸ்லாம் பண்ணி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்து அந்த இடத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரமும் அங்கே நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. அப்போ அதில் மேக்னஸ்னு ஒரு பேர் போட்ட புக்குமே கிடைக்கிது. இது வேறு யாரும் கிடையாது, இங்கே இதுக்கு முன்னாடி
ஆண்ட்ரஸ்க்கு வேலை செஞ்ச பழைய ஷெஃப் தான் அவர் எழுதி வச்ச ஒரு புக்கை இவங்க எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அதை அப்போதைக்கு பெருசாக கண்டுக்காமல் அப்படியே வச்சுட்டு வேறு வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்படியே வேலை செஞ்சுட்டு அந்த இடத்தையுமே சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்க அப்போ அங்கே ஒரு பாட்டியுடைய ஃபோட்டோ இருக்குது. அதை இவங்களும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்க கண்ணாடியில் அவங்க நிஜமாலுமே அந்த இடத்துல நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கிறவங்களோ இவங்க தலையிலே அந்த ஜன்னலை பிடிச்சி தள்ளி விட எப்படா நம்ம தலையில் ஜன்னல் தானே அடிச்சுதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லைட்டாக பயம் வந்ததுனால மாத்திரைலாம் போட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலையோ புதுசாக ஒருத்தவரை வேலைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவர் பேர் என்னன்னா ஆல்வின். இவர் என்ன பண்ணுவார்னா இந்த இடத்த கூட்டி பெருக்கிறது இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறவர் தான் அவர். இப்போ இவங்க அந்த இடத்தையே நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. அப்படி க்ளீன் பண்ணும்போது அழுகி போன ஆப்பிள் அப்புறம் ஒரே மூட்டை பூச்சியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நசுக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறமா இவங்க நைட்டு நிறைய டிஷ்ஷெல்லாம் செய்கிறாங்க. மீன் அப்புறம் அந்த பன்னு இந்த மாதிரி என்னென்னவோ செஞ்சுட்டே இருக்காங்க. எல்லாத்தையுமே செஞ்சு ஃப்ரீசர் ரூமில் வச்சுட்டு இவங்க அடுத்த நாள் காலையில் போய் பார்க்க அதுலேருந்து பயங்கரமான பேட் ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேருந்து மூட்டை பூச்சி வெளியே வர இவங்களுக்கு செம கடுப்பாயிடுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை போய் திறந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஃபுல்லாகவே மூட்டை பூச்சியாக இருக்குது. இது மட்டும்தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வச்சு எல்லாமே அழுகி போய் ரொம்ப பயங்கரமான வாடை அடிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு டே ஆண்ட்ரஸ் இந்த இடம் பூரா ஒரே ஃபங்கல் டிசீஸாக இருக்குது. பயங்கரமான ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் அந்த வீட்டில் இருக்குது. இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ? இந்த இடம் நமக்கு செட் ஆகாது, வேறு ஏதாச்சும் தான் இடம் பார்க்கணும்னு இவங்க சொல்ல அதுக்கு ஆண்ட்ரஸ் சிம்பிளாக என்ன சொல்லிடுவாருன்னா இதை பாரு இப்போலாம் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்ருக்கேன். அவன் பத்திரிகையில் ஏதாவது எழுதனான்னு வச்சுக்கான் நம்மளுடைய ஹோட்டல் பிச்சுட்டு ஓடும். அதுவே தப்பாக ஏதாவது எழுதனான்னு வச்சுக்கான் ஊற்றி முடிக்கும். நான் சொல்கிறத பண்ணு. உனக்கு அங்கே என்ன தெரியுமோ அதை மட்டும் நீ பண்ணி வை. சாப்பிட டேஸ்ட்டாக மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணிவிட இவங்க அதுக்கப்புறமா தோட்டத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தோட்டத்தில் பார்த்தாலும் அங்கே தோட்டமே பயங்கர நாசமாயிருக்கு. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு முயல் இருக்கும். அந்த முயல் தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே. இப்போது சாப்பாடும் செய்ய முடியல, கார்டனும் இப்படி நாசமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்கிறவங்களோ ஆல்வினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டை வச்சுக்கோ, இதில் இருக்கிற எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வா, எதையுமே மறந்துடாதுன்னு சொல்லி அவரை அமுச்சு வச்சுட்டு இவங்க உள்ளே போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவரும் சொல்கிறாரு நீ என்னென்ன லிஸ்ட்லாம் கொடுத்தியோ அது எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு சண்டே கடைலாம் லீவு, கிடைச்சது சிக்கன் மட்டும்தான். நான் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபோன் பேட்டரி டெட் ஆகிடுச்சு. இந்த இருக்கிறத வச்சு ஏதாவது டேஸ்ட்டாக பண்ணி கொடுன்னு அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிட இப்போ இவங்களுக்கோ பயங்கரமான ஒரு டென்ஷன். இவங்க கேட்ட டிஷ்ஷும் வேற இல்லை. அதெல்லாம் எப்படி செஞ்சு இவங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறோன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்க இப்போ அந்த டோலின்றவருமே அங்கே வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு இவங்க நின்றுட்டே இருக்க சரி ஓகே என்ன பண்ணுறது, பிரச்சனையை சமாளிச்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. அதை எல்லாருமே சாப்பிட்றாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் ரொம்பலாம் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இன்னும் 2-3 டிஷ் எடுத்துகிட்டு வந்து வைக்க எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஹரியானா கிட்டேயே சொல்கிறாங்க பொதுவாக நான் என்னுடைய பிளாகில் ஒரு ஃபுட்டு நல்லா இல்லைனா நான் அதை எழுத மாட்டேன். நீங்கள் செஞ்சு கொடுத்ததில் பெருசாக எனக்கு எந்த ஒரு ஸ்பெஷலும் தெரியல. உங்கள் ஃபுட்டில் ஒரு சோல் கிடையாது, லைஃப் கிடையாது, ஏதோ ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சுன்னு இவங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப அதெல்லாம் ஆண்ட்ரஸ் கேட்டுட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. அதே நேரம் அங்கே அந்த டோலின்றவரோ இவர்கிட்ட என்ன சொல்லிடுவாருன்னா பேசாம ஷெஃப்பை மாற்றி விட்ரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே இவரும் இங்கே ஹரியானா கிட்ட நீ பேசாமல் எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தியோ அங்கேயே போயிடு, நான் வேறு ஏதாவது ஷெஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்ல அதுக்கு அவங்க பயங்கரமாக கடுப்பாயிடுறாங்க. இதை பாரு என்னால் திருப்பிலாம் அங்கே போக முடியாது, நான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு வந்திருக்கேன், என்னுடைய வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன், ஒரு டின்னரில் என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ என்னை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மேக்னஸ் கிட்ட நீ இதே மாதிரி தான் பண்ணியா, அதனால தான் அவங்க வேலையை விட்டு போயிட்டானா, இதை பாரு நான் சொல்கிறது கேளு, எனக்கு இன்னும் 2 வாரம் டைம் கொடு, நான் சூப்பரான டிஷ்ஷை உனக்கு ரெடி பண்ணி தரேன், எனக்கு எல்லா மெனுவை பற்றியுமே தெரியும், ப்ளீஸ்ன்னு கெஞ்ச அதுக்கப்புறமா தான் அவர் சரி ஓகே 2 வாரம் தான் எதுவும் செய்ய முடியல இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அன்றைக்கி நைட்டு இவங்க திருப்பியுமே தோட்டத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தாலும் அந்த முயல் அங்கே இருக்கிற எல்லா தக்காளியுமே கடிச்சு சாப்பிட்ருக்கு. அதை பார்த்து அவங்க கடுப்பாகி என்னோட தக்காளி நீ சாப்பிட்டியா, இன்னைக்கு செத்தடா நீன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துகிட்டு அதை குத்த போவ அப்போ நேராக இவங்க ஒரு கார்டனுக்குள்ளார போயிடுறாங்க. அந்த கார்டன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்க அப்போ அங்கே ஒரு மிளகாவை கவனிக்கிறாங்க. அந்த மிளகா அவங்க எடுத்து வச்சுட்டு பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேன்னு அதை பார்த்துட்டு நின்றுட்டே இருக்கும்போது அதுலேருந்தும் மூட்டை பூச்சி வர்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க பின்னாடி போவ அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்து மயக்கம் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு என்ன மாதிரி டிஷ்ஷை செய்யலான்னு நின்று பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அந்த கார்டன்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னா அந்த சூனியக்கார ஆயா தான் இவங்களை தூக்கிட்டு வீட்டில் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் அரசல் பொருசலாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போதே தவிர உண்மையிலே என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு சரியாக தெரியாமல் இருக்க இப்போ இங்கே லூசியா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரம் இவங்க அந்த தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மிளகாவையுமே பார்த்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லூசியாவோ ஒரு சில மெனுலாம் சொல்ல இவங்களுக்கு அந்த மெனுலாம் பிடிக்கல. அதனால என்ன சொல்லிடுறாங்கன்னா இதை பாரு
நீ வந்து சாஸ் மேக்கர் நான் கேள்விப்பட்டேன், அதனால நீ எங்கே வேலை செஞ்சோ அந்த இடத்துக்கு நான் ஃபோனும் பண்ணி பார்த்தேன், ஆனால் நீ வந்து சாஸ்லாம் ஒன்றும் செய்யலை, வெறும் சேலட் செஞ்சுட்டு சில்லறை வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னு இவங்க சொல்ல, அதையும் லூசியா கேட்டுட்டு நீ சொல்கிறது உண்மை தான், அவனுங்க வந்து என்ன சாஸ் செய்யவே விடலை, நான் என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு சாஸ் செய்ய நல்லாவே தெரியும், எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருன்னு இவங்க சொல்ல, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கள் சாஸ் மேக்கராரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருப்பியுமே நிறைய டிஷ் செய்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்தா கன்றாவே இருக்குது, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பியுமே குப்பையில் கூட்டிட்டு பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க. என்னடா இது நம்ம எது செஞ்சாலுமே உருப்படியாக வரமாட்டேங்குது, என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்க, அப்போ தான் அந்த மிளகா அவங்க கண்ணில் மாட்டுது. அந்த மிளகாவை பார்த்துட்டு அதை எடுத்து அப்படியே தின்ன ஆரம்பிச்சிடுறாங்க வெறும் வாயில். ஆனால் அது காரெல்லாம் இல்லை, அதனால் இவங்களோ அது ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நின்றுட்டே இருக்காங்க. அதனாலேயோ சரி இந்த மாதிரி இலத்தலையிலேருந்தே நம்மளும் சாப்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு அந்த கார்டனுக்கு போய் அங்கே இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற எல்லா இலையுமே அறுத்து தனியாக ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து அதில் இருக்கிற எல்லாத்தையுமே தின்னுறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுவாசி மாதிரி தின்னுட்டு வீட்டில் வந்து வாந்தி வயிற்றாலெல்லாம் வர போயிடுது உங்களுக்கு. அதனாலேயோ இதை ரொம்பலாம் தின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு அந்த இலையோட டேஸ்ட் என்ன, அது என்ன மாதிரி ஃபீலிங் தரும், அதை சாப்பிட்டா நம்ம உடம்புல என்ன மாதிரி எஃபெக்ட் ஏற்படும், இது எல்லாத்தையுமே ஒரு நோட் எடுத்து எழுதி வைக்கிறாங்க. இப்படி இவங்க நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி எழுதிட்டே இருக்க அப்போ அந்த இடத்த ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாங்க, அந்த இடத்துல வேறு என்னென்னலாம் இருக்குன்னு. அப்போ அங்கே சின்னதாக பால் அடைஞ்ச ஒரு இடம் இருக்க அதுக்குள்ளாரையுமே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தாலும் நிறைய மூலிகை சாறுன்னு என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டோ இப்போ உங்களுக்கு செமையாக தைரியம் வந்துடுச்சு. சரி இதெல்லாம் வச்சு நம்ம செமையான டிஷ்ஷை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆண்ட்ரஸ் கிட்ட கெத்தாக போய் சொல்கிறாங்க, இனிமேல் இது என்னோட இடம் பாரு, நான் என்ன மாதிரி டிஷ்ஷு செய்ய போகிறேன் பாருன்னு மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து போய் இவங்க அந்த மூலிகை சாஸ் எல்லாத்தையுமே இவங்களோட கிச்சன் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. அந்த மூலிகைலாம் பார்த்துட்டு லூசியாவோ இது எங்கேருந்து கிடச்சிது, இப்படி பச்சை பசேல்னு இருக்கே, எந்த கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரேன்னு கேட்க அதுக்கு இவங்களோ இது வந்து புது கார்டன், இந்த இடத்த வச்சு நடத்துகிறவங்க பேர் சாரா, அவங்க ரொம்பவே திறமையானவங்கன்றாங்க. இவங்க யாரை சொல்லிட்டு இருப்பாங்கன்னா அந்த பாட்டியை தான், அந்த பாட்டி பேர் தான் சாராவே. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய ஆன்மா தான் வந்து இவங்களை இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு போய் அந்த மூலிகைலாம் எடுக்க வச்சுதுன்னு. அதை தான் இங்கே இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறமா ஒரு புதுசாக டிஷ்ஷு செய்கிறாங்க. அந்த டிஷ்ஷை நல்லா செஞ்சு ஃபஸ்ட்டு லூசியா கிட்ட தான் தராங்களே. லூசியாவை அதை பார்த்துட்டு உனக்கு நான் தான் பலியாடா, வேற யாரும் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பார்க்க கொமட்டுற மாதிரி இருந்தாலும் சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குது, எப்படி செஞ்சுன்னு புகழ்ந்து தள்ள அதெல்லாம் கேட்டுட்டு இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஓகே நம்மளுடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நிறையா டிஷ்ஷு செய்வோன்னு ஒன்று ஒன்றா செஞ்சு எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஹாயாக உட்காந்துட்டு இருக்க அப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட அனுபவத்தையுமே லூசியா கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் என்னையுமே ரொம்ப மோசமாக தான் நடத்தினானுங்க, ஃப்ரீசர் ரூமுக்குள்ளார அடிக்கடி போயிட்டு வர சொல்லுவானுங்க, அதனால நம்ம உடம்பே உறைஞ்சி போயிடும், நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் என்னோட இடத்துக்கு வந்தேன், நீ என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சோ அது என்னாலுமே புரிஞ்சிக்க முடியுதுன்னு இவங்க லூசியா கிட்ட சொல்ல அப்போ அந்த நேரம் தூரத்தில் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, இதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்ச மாஸ்டர் ஷெஃப் மேக்னஸ் தான். அவரை பார்த்துட்டு ஆல்வின் சொல்கிறாரு, அவன் வந்து இந்த சூனியக்காரியை தேடி தான் இங்கே வந்திருப்பான், இந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடம், இந்த இடத்த பற்றி இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே தெரியும், அவங்க அப்பப்போ நிறையா பேர் வீட்டில் இருக்கிற பெட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்கன்னா நிறைய கதை இருக்குன்னு இவர் சொல்ல அதை அவங்க கேட்டுட்டு ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுறதுனால அவங்கள சூனியக்காரி நீயே சொல்லிடுவியா, அது வந்து ஒருத்தவங்கள சூனியக்காரியாக மாற்றாது, நான் வேணா அவங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டா, நீ சொல்கிற அந்த சூனியக்காரியை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், அவங்க என்கிட்ட பேசினாங்க, எதுக்கு நான் அந்த கார்டன் என்ன பார்த்துக்க சொல்லிதான்னு சொல்லிட்டு இவங்க அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நிறையா நோட்ஸ்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரமும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் வெளியில் கேட்க எந்திரிச்சு போய் அங்கே பார்க்குறாங்க. பார்த்தாலோ இவங்க நின்றுட்டு இருக்கிற பக்கத்துலேயே ஒரு கதவு திறக்குது. என்னடா இது புதுசாக ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளார போய் பார்த்தாலோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஒயின் பாட்டிலாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க இன்னும் உள்ளார போய் பார்த்தா அந்த சூனியக்கார பாட்டி வச்சிருந்த நிறைய பொருள் அங்கே இருக்குது. ஆனாலுமே இவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியாததுனால ஒரு மாதிரி குழம்பி போய் ஒன்றொன்னா எடுத்து பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க டக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருது. அது ஆட ஆரம்பிச்ச உடனே என்னடா அந்த இடம்லாம் ஆட ஆரம்பிக்குதுன்னு சொல்லி நின்றுட்டே இருக்க டக்குன்னு அந்த பாட்டி இவங்களை தொடுறாங்க. தொட்ட உடனே இவங்களும் ஊந்தடிச்சுன்னு வந்து ஓடுறாங்க. வேகமாக ஓடி போய் பெட்லேயோ படுத்துட்டு என்னடா இது நாளாவ பாட்டி நம்மளை ரொம்ப பயமுறுத்துதேன்னு யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கும்போது இவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுலையோ ஃபர்ஸ்ட் சீனில் காட்டினா அதே லேடி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல இவங்களுமே நின்று ஏதோ செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியுமே உங்களுக்கு அந்த கனவுல வருது. அதெல்லாம் பார்த்த உடனே இவங்களும் எந்திரிச்சு என்னடா இது இந்த மாதிரிலாம் கனவு வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் காலையில் நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எதுக்குன்னா இப்போ ஆண்ட்ரஸ் இங்கே வந்து சாப்பிட போகிறாரு. அவர் சாப்பிடும்போதோ அரியானாக்கு செம பயமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறான்னு பயங்கரமான டென்ஷனில் இருக்காங்க.
இருக்காங்க. ஒரு டிஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து வைக்க அவருமே சாப்பிட்டு பார்த்துட்டு பெருசாக எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம என்ன பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. கடைசியாக ஒரு டெசர்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு சொல்கிறாரு, ஏய் நீங்கள் இது என்ன தான் ஆட் பண்ணீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நாளைக்கே ஹோட்டல் ஓப்பன் பண்ணிடலாம், நான் எல்லா வகையிலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இவர் சொல்ல உடனே ஹரியானாக்கு செம சந்தோஷமாயிடுது, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி. அதெல்லாம் கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டு அவங்க பயங்கர சந்தோஷமாக படுத்து தூங்குறாங்க. தூங்கிட்டோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் இங்கே ஒரு செம பெரிய மீட்டிங் நடக்குது. என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிராண்ட் ஓப்பனிங் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே டின்னர் கூட்டிகிட்டு வந்து நம்ம விருந்து வைக்கலான்னு இருக்கோம், எல்லாருமே அங்கே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இவர் எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே இருக்கிறவங்க பயங்கர ஜாலியாக கத்த அதுக்கப்புறம் இங்கே நைட்டு காட்டுறாங்க. இவங்க ரொம்பவே ஒரு டயர்டில் இருப்பாங்க என்னதான் சந்தோஷத்துலையுமே இருந்தாலும். அதனால் இவங்க கிச்சனுக்கு வந்து பார்க்க அந்த கிச்சன் பூராவே கலைஞ்சிருக்கு. யாரோ வேணும்னே இந்த இடத்த நாஸ்தி பண்ண மாதிரி வேற இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க யார் அதெல்லாம் பார்த்துருப்பான்னு சொல்லிட்டு உள்ளே நடந்து போய் பார்த்தாலும் யாரோ ஒருத்தங்க அங்கேருந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதையும் அவங்க பார்த்துட்டு யார் நீங்கன்னு கிட்ட போய் பார்த்தா அது வேற யாருமே இல்லை, இதுக்கு முன்னாடி இங்கே வேலை செஞ்ச மேக்னஸ் தான் அவர். இவர் இப்போ என்னதான் பண்ணிட்டு இருப்பாருன்னா இவருடைய சொந்த விரலே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக கத்த ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி அவரை அட்மிட் பண்ணி விட்டுறாங்க. அப்போயோ லூசியாவோ அவன் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்லையுமே ப்ரெஷர்லையுமே இருப்பான், அதனால தான் இப்படி பண்ணிட்டான்னு இவங்க சொல்ல அதெல்லாம் ஹரியானா கேட்டுட்டு இதில் வேற என்னவோ விஷயம் இருக்குது ஆனால் நம்மகிட்ட அதை சொல்ல மாட்டானுங்க, சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கேயோ வந்து அந்த புக்கை எடுத்து வச்சு ஒன்றா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மேக்னஸ் எழுதின புக்கை, அந்த புக்கு ஃபுல்லாகவே ஒரு பேய் வரைபடமாக இருக்குது. ரொம்பவே டிஸ்டர்பிங்கான இமேஜ் எல்லாம் அவர் ட்ரா பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு நிஜமாலுமே பைத்தியம் தானான்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையுமே யோசிக்கிறாங்க. ஒருவேளை இந்த பாட்டி சொல்லி கொடுக்குற அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம வெளியில சொன்னா இது நம்மளுமே பைத்தியக்காரி ஆக்கி விட்டுருமோன்னு நினைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க எழுதி வச்சிருந்த எல்லா டீட்டெயிலுமே நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க. அது கூட அந்த மேக்னஸ் எழுதுனா அந்த புக்கையுமே எரிச்சிடுறாங்க. அப்படி எரிச்சிட்டு நின்றுட்டே இருக்க டக்குன்னு அந்த சூனியக்கார பாட்டி இவங்க மூஞ்சி பக்கத்துல வந்து நிக்க அதை பார்த்துட்டு இவங்க வேக வேகமா வீட்டுல இருந்து வெளியே ஓடியாந்து, ஏய் கிளவி ஏன் அப்படிலாம் பண்ற, என்னை தனியாக விட்டு தொலை, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டியான்னு இவங்க கத்திட்டு இவங்க வேகமாக அந்த கார்டனுக்கு தான் போவாங்க. அங்கே இருக்கிற எல்லா மூலிகையும் தூக்கி எறிகிறாங்க கோவத்தில். எரிஞ்சிட்டு இந்த மூலிகை எல்லாத்தையுமே மண்ணுக்கு உரமாக போடு, எனக்கு உன்னோட எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லன்னு தூக்கி போட்டுட்டு இவங்க வந்துட்டே இருக்காங்க பயங்கர கோவத்தில். அதுக்கப்புறமாவோ எங்கள் ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அந்த பாட்டியோட ஃபோட்டோ இருக்குது, அதையுமே தூக்கி போட்டுட்டு அங்கே வேலை செய்கிற ஷெஃப் கிட்ட ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, வந்த வேலையை பாருங்கடான்னு சொல்லிட்டு லூசியா கிட்ட சொல்கிறாங்க. அந்த சாரான்றவ இதுக்கப்புறம் நமக்கு ஹெர்பல்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டா, நம்ம வேற ஏதாச்சும் புது கார்டன் தான் பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு அவங்க என்னாச்சு அவன் நல்லா தானே கொடுத்துட்டு இருந்தா என்னாச்சுன்னு கேட்க அதுக்கு இவங்களா ஒரு கேடி கட்ட அவளை விட்டுத்தல், நம்ம யாராவது புதுசாக பார்த்துப்போம், நம்மளே புது சாசை இதுக்கப்புறம் தயாரிச்சுப்போன்னு இவங்க சொல்ல அதுக்கு லூசியாவோ நீ என்ன விளையாடுறியா, இப்போ நைட்டு வந்து டின்னர் நடக்க போகுது, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, இந்த நேரம்னு பார்த்து புதுசாக இன்க்ரீடியன்ட்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்கிற, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட ஹரியானாவோ இதை பாரு நான் சொல்கிறத மட்டும் கேளு, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன்னா திருப்பியும் ஒன்று நீ வேலை செஞ்சுட்டு இருந்த கோல்டு ஸ்டேஷனுக்கே அனுப்பிச்சிருவான், எப்படி வசதின்னு இவங்க கேட்க அதுக்கு லூசியாவோ அப்படியா சரி ஓகே நீயே வந்து எல்லா வேலையும் பார்த்துக்கோ, நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால் ஆட முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நீ கிளம்ப. அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இவன் மட்டும் கிளம்பி போயிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு. இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, எல்லாருமே டின்னருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் பயங்கர ஃபஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனாலுமே லூசியா போனதுனால அவங்க செஞ்ச அந்த இன்க்ரீடியண்ட்டை வேறு யாராலுமே செய்ய முடியல. அதனால் டேஸ்ட்லாம் ரொம்பவே மட்டமாக வர இவங்க எல்லாத்தையுமே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க, திருப்பி செய்ய ஆரம்பிங்கன்னு எல்லாரையுமே கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டே என்ன செய்யறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரமும் தண்ணி குடிக்க அந்த தண்ணியிலேருந்து வண்டா வருது. அதே நேரம் இவங்க கையில் ஒரே நெகை காயங்கள் மாதிரி வேறு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சூனியக்காரி கேள்வியோட வேலை தான் போல இருக்குதுன்னு நினச்சிட்டு நின்றுட்டே இருக்க அப்போ திரும்பி பார்த்தா ஒரு ஷெஃபோட கை ஃபுல்லாகவே ரொம்ப அழுகி போன மாதிரி இவங்க கண்ணுக்கு தெரியுது. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம பிரம்மதான்னு நினச்சிட்டு அதை அமுச்சிடுறாங்க. அதுக்கப்புறமாவோ அந்த இடத்த சுற்றி பார்க்க அங்கே இருக்கிற எல்லாமே அவங்க கண்ணுக்கு அழுகி போன மாதிரி தான் தெரியுது. அதை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஆள் காட்டியவர்களே தெரியாதனமாக நறுக்கிப்பாங்க. இப்போ நறுக்கின உடனே பயங்கர ரத்தமாக ஊற்றுதுலேருந்து, ஆனால் அதெல்லாம் அவங்க சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. கையில் ஒரு கட்டு எடுத்து கட்டிட்டு திருப்பியுமே வேலையை தான் பார்க்குறாங்க அவங்க. அப்படி அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள ஆண்ட்ரஸ் உடையாந்து ரெண்டாவது டேபிள் அந்த ஒருத்தவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி ஆயிடுச்சு, சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வெளியே ஓடியாந்து பார்க்க அப்போ ஹரியானாக்கு ரொம்ப நாளாக
நாளாவே தெரிஞ்சிடுச்சு இது எல்லாமே அந்த சூனியக்கார பாட்டியோட வேலை தான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மேக்னஸோ சொல்றாரு, இந்த மாதிரி டோலி வந்து நம்ம இன்வெஸ்டிங்ல இருந்து வெளியே போயிட்டான். இப்போ இந்த ஹோட்டலுக்கு நான் தான் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண போறேன். எல்லாமே உன்னை நம்பி தான் இருக்கு. ஆனாலும் நீ பண்ற எதுவுமே எனக்கு சரியா படல. எப்படியாச்சும் ஜெயிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விட்டு இவர் போக இவங்க சோகமா அன்னைக்கு நைட்டு போய் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஆல்வின் கிட்ட சொல்றாங்க, நான் கண்டிப்பா இன்னைக்கு சமையல் செய்ய வரேன், போயிட்டு ஆண்ட்ரஸ் கிட்ட சொல்லிடுன்றாங்க. ஏன்னா இவங்க கையை நறுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால இவங்களை வரவானான்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா இவங்களும் எந்திரிச்சு நான் வரேன்னு சொன்னதுனால சாயங்காலம் அங்க லூசியாவுமே திருப்பியுமே வந்துருவாங்க. அவங்கள பார்த்துட்டு இவங்களும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு நின்றுட்டே இருக்க அப்போ அங்கே ஆண்ட்ரஸ் வந்து சொல்றாரு, இன்னைக்கு வந்து நான் ஷெஃபா லூசியாவை தான் எல்லாருக்கிட்டையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா உன்னை விட அவளுக்கு டிஷ்ஷு ரொம்பவே நல்லா தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோன்னு அரியானாட்ட சொல்ல அவங்களுக்கு செமக்கவும் வந்துடுது. என்ன கேட்காம நீ எப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவ? என்னோட இடத்த என்னால் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. ஒன்றை பேர் நான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன், உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்க, மறந்துட்டியா? அந்த குண்டுச்சிக்கு என்ன தெரியும்னு நீ நினைக்கிற? ப்ரெஸ் வந்தாங்கன்னா உன்னை சாப்பிட்டு போயிடுவாங்க. ஃபுட்ஸ்லாம் நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ணி எப்படி சமாளிப்ப? அதனால நான் சொல்றதை கேளு, வா நம்ம திருப்பி மேலே போவோம். நீ எல்லாருக்கிட்டையுமே நான் தான் வந்து மாஸ்டர் ஷெஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வை, அது மட்டும் போதும்னு இவங்க சொல்ல. ஆனால் அதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. என்னை மன்னிச்சிரு, என்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆகி ஒரு கம்பி எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட நிற்க இவர் பயந்துடுறாரு. ஏய் பாரு, பைத்தியம் மாதிரி ஏதாச்சும் பண்ணாத, எனக்கு உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கன்றது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீயும் மேக்னஸ் மாதிரி ஆயிடாத, அவன் தான் பைத்தியக்காரன் ஆயிட்டான், நீயாச்சும் கொஞ்சம் நார்மலாக இரு சரியான்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்க டக்குன்னு ஒரு வேகமாக ஓடி போய் அங்கே வெளிக்கதவை சாத்தி விட்டுறாரு. அதை பார்த்த இவங்களும் செமையா ஷாக் ஆகிட்டு, என்னடா பண்ற, தயவு செஞ்சு கதவை துற, என்கிட்ட விளையாடாத, ஒழுங்கு மரியாதையே கதவை துற. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நாளாவே தெரிஞ்சு போச்சு, மேக்னஸை பைத்தியமாக்குனது இந்த இடம் கிடையாது, நீ தான். அவனை நீ தான் ப்ரெஷர் பண்ணி பண்ணி இந்த மாதிரி பைத்தியமாக்கி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதை கதவை துறடான்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. அந்த கம்பியால் அந்த கதவையுமே போட்டு அடிக்க அது ஓப்பனே ஆகலை. இப்போ என்ன பண்ணுறதே தெரியாமல் இவங்க இங்கே நின்றுட்டு இருக்க அவரும் ஹாயாக வெளியே வர்றாரு. அவங்கள லூசியா பார்த்துட்டு, எங்கே அரியானா உள்ள நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு, அவள் இல்லாமல் சமையலை பண்ணவே முடியாது, எங்கே இருக்கா அவன்னு கேட்க அதுக்கு இவரோ அவள் கிளம்பிட்டா, எதுவுமே சொல்லாமல் போயிட்டு அவன் மாட்டுன்னு. இதை நானே எதிர்பார்க்கல, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி இவருமே ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கேருந்து கிளம்ப இப்போ நைட்டுமே ஆயிடுச்சு. நைட் ஆன உடனே கெஸ்ட் எல்லாமே வர ஆரம்பிக்க இங்கே அரியானா கத்திட்டே தான் இருக்காங்க, என்னை யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. ஆனால் யாருமே அங்கே வரல. சரி இதுக்கப்புறம் யாரையும் எதிர்பார்த்தா செட் ஆகாது, நம்மளே தான் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இவங்க வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயுமே எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சுற்றி எல்லா பக்கமுமே அடைச்சிருக்கு, எந்த வழியுமே அவங்களால வெளியிலையுமே போக முடியல. அதனால ரொம்பவே சோர்ந்து போய் உக்காந்துட்டு இருக்க டக்குன்னு அந்த நேரம் அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க, ஏய் கிளவி நீ கம்முன்னு இருக்க மாட்டியா, ஏன் அந்த மாதிரி அப்பப்போ போட்டு ஆட்டிகிட்டே இருக்க எல்லாத்தையும், கம்முனுருன்னு சொல்ல அப்போ அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாண்டுமே கீழே விழ ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் கீழே விழும்போது இவங்கள காதை குத்திட்டு கீழே உக்காந்துக்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு வழி இருக்கு. அது என்னதான் வழின்னு தெரியாம இவங்களும் சரி வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நேரம் போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சுரங்கம் மாதிரி போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இவங்க இப்படி இங்க போயிட்டே இருக்க இந்த இடத்துலயோ சமையல் சுத்தமா வரவே இல்லை, ஆளுக்கு தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. லூசியானாக்கு என்ன பண்றதே தெரியல, ஏன்டா இப்படி தப்பு தப்பா பண்றீங்கன்னு திட்டிட்டு இருக்க அப்பதான் இங்க காட்டுறாங்க அரியானாவுடைய பழைய ஓனர் மார்சிலோவுமே இங்க வந்திருக்காரு. அவர் இங்க வந்து எங்கடா அரியானான்னு சுத்தி பார்த்துட்டே இருக்க அவங்களும் இங்க அந்த சுரங்கத்துக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்காங்க. அப்படி போறவங்க திடீர்னு எதையோ கவனிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டியோடைய பாடி தான் அங்க இருக்கு. அதை பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு பேக்கப் அடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனாலும் இது மேலே காலை வைக்க அந்த இடமே அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருது. இப்போ இவங்க திருப்பியுமே பின்பக்கம் போலான்னு பார்த்தாலும் இவங்களால போக முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம திருப்பியும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதுல என்ன போட்டிருக்கோம்னா, வாழ்வில் இருந்து சாவு, பழத்தில் இருந்து அழுகுதல், இப்போதோ நேரம் மண்ணுக்கு உணவு வழங்குதல் போட்டு வச்சிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த எலும்பு கூட பார்க்க அப்போ அந்த பாட்டியோட உருவம் தான் அங்கே தெரியுது. அவங்கள பார்த்து இவங்களுமே சிரிக்கிறாங்க. அப்போ அந்த நேரமும் அவங்க கண்ணு வழியா ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியுது. அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீனில் என்னதான் பண்ணிட்டு இருப்பாங்கன்றதை இப்போதான் நம்ம காட்டுறாங்க. இவங்க வந்து யாரையுமே பிளாக் மேஜிக்கால கொலைலாம் பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அந்த தோட்டத்தில் நிறைய மூலிகைலாம் வளர்த்து மக்களை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மக்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இது வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறதுங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு அவங்கள இந்த மாதிரி பூமியில் புதைச்சிட்டு இருப்பாங்க. அந்த உண்மையை இப்போ
அரியானா தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோடாலி மாதிரி கையில் வச்சுருப்பாங்க. அதால் நோண்டி நோண்டி எப்படியும் மேலே வந்துடுறாங்க. இந்த கோடாலி எங்கே தான் கடந்திருக்கும்னா, அந்த பாட்டி செத்து போன அதே இடத்துல தான் கடந்திருக்கும். அது எடுத்துகிட்டு இவங்களும் வெளியே வர, அந்த இடத்துல கரெக்டாக அந்த முயலுமே வருது. அந்த முயலை பார்த்துட்டு அது கிட்ட போகிறாங்க. அதுவுமே இவங்க கிட்ட வந்து இவங்க மடியில் ஏறிக்குது. மடியில் ஏறினோடனே இவங்களும் அதை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல போட்டு அடி அடின்னு அடித்து அதை சாவடிச்சு நேராக இங்கே இந்த டைனிங் ஹாலுக்குள்ளே வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியோடைய சக்தியுமே உங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சதுனால இவங்க ரொம்பவே வினோதமாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி இவங்க நின்றுட்டே இருக்கும்போது இங்கே உள்ளாரியோ எந்த டிஷ்ஷுமே ஒழுங்காக வரல. இவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகி ஐயோ என்ன பண்ணுறதே தெரியாமல் ஆளு ஒரு மூளைக்கு தலை தெறிக்க ஓடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்ட்ரஸோ ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே வெளியில் நடந்து வர அங்கே அரியானா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவ எப்படி இங்கேருந்து வெளியே வந்தா ஐயோன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க. அப்போ அரியானா என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ஷலோ தட்டில் இருக்கிற அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு கன்றாவியாக இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே பசிக்கும்னு எனக்கு தெரியும், உங்கள் எல்லாருக்குமே நான் சாப்பாடு செஞ்சு போடுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியே போயிட்டு நிறைய விறகுலாம் எடுத்து போட்டு நெருப்ப மூட்டுறாங்க. அதையோ ஆண்ட்ரஸ் பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுங்க, டேபிள் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போடுங்கன்னு சொன்ன உடனே டேபிளை வெளியில் போட அங்கேயே எல்லாரும் காத்தோட்டமாக உட்காந்து ஜாலியாக கதையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே இவங்க சமையலுமே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்களுக்குள்ளார அந்த பாட்டியோட ஆவி இருக்கிறதுனால இவங்களோ போட்டு சமையலில் பின்னி எடுக்க அதை மார்ஷலோ அப்புறம் அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதை எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்த லூசியானாக்கோ பயங்கர சந்தோஷம். இப்போ எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே சாப்பிட்றத இவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க டக்குன்னு இவங்களுடைய ஜோப்புக்குள்ளே கை விட்டு பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டியோடைய விரலில் இருந்த மோதிரமோ இவங்க பேக்கெட்டில் இருக்கு. அதை எடுத்து இவங்க கையில் மாட்டிக்க இவங்க ஏதோ பயங்கரமான பவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரம் இவங்களுடைய கனவுமே இப்போ நிறைவேறிடுச்சு. இவங்க என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க தான் ஒரு பாஸாக போகிறாங்கன்றதுனால ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இவங்க. அப்போயே அவங்க ஒரு பழம் இருக்க அதை எடுத்து இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்மளை ஒரு பார்வை பார்க்குறாங்க. அதோட அந்த படம் அங்கேயே முடியுது. இந்த படம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே எந்த ஒரு கேள்வியுமே வராது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மைண்டில் ஒன்று வரும், என்னடா இது மொத்த கதையுமே இவ்வளோதானா, ஒரு கதை கூட இல்லையடா சுத்தமாக. இவங்க ஊர்லேருந்து வராங்க, ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த ஹோட்டல் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வருது. அதை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்றதை மட்டுமே வச்சு ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படம் எங்கேயுமே போர் அடிக்கலைன்றது தான். இந்த மாதிரி ரொம்பவே வீக்கான கதையை வச்சு படம் எடுக்கும்போது ஸ்க்ரீன் பிளேயில் பயங்கரமான லேகிங் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தில் லேகிங்ன்றது எந்த ஒரு இடத்துலையுமே எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இது வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சின்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.